ஒரு 100 நாள் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம பேஜுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து எனக்கு ரொம்பவே கண்கூட காட்டிருச்சு. ஒரு 3 மாதம் முன்னாடி இந்த பேஜில் நான் வீடியோ போடும்போது நியர்லி பார்த்தீங்கன்னா 555 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18,300 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. பட் வந்துட்டு நான் இன்னும் 100 நாள் முடிக்கல. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாள் கிட்ட தான் போஸ்ட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 வீடியோக்கு மேலே வந்து நம்ம பிஸ்கட் கொடுத்தாச்சு. இருந்தாலும் அதில் கிடைச்ச ரீச்சுங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஒரு சில பல பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் வந்தது. அதில் ஒரு 2 கொலாப் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கொலாப் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால அது அப்படியே வந்து ஹோல்டு பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 போஸ்டர் வச்சிருக்கேன். 3 போஸ்டர் தான் வந்துட்டு இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் ஒட்ட வச்சு. பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ஏப்ரலுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலுக்கான போஸ்டர் என் பக்கத்திலேயே ஒட்ட வைக்க போகிறேன். இங்கேயே ஒட்ட வச்சுட்டு டெய்லி பார்த்துக்கினே இருக்கும். நீ எவ்வளோ நாள் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ண வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இது 2ஆம் தேதி அப்லோட் பண்ணா 3ஆம் தேதி அப்லோட் பண்ணுறான்னு தெரியல. மெயினாக இந்த பேஜ்லேயும் ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். 2 விஷயங்கள் ரொம்ப அடிப்படையில் தேவை. ஒன்று வந்து ஹெல்த், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்த். ஹெல்த்தில் வந்துட்டு மெயின்லி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்துட்டு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிக்காக ஒரு டேபிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலே நேரம் நம்ம நினைக்கிற growth அந்த ஹைட்டுக்கு போயிருக்கலாம். அது கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, அதனால உடம்பையும் கொஞ்சம் குறைக்கணும்னு இருக்கேன். இதுக்கு மேலே குறைச்சா எலும்பு தான் இருக்குன்னா எலும்பு தான் இருக்கும். இது ரொம்ப நாளாக உட்காந்தே வேலை செய்யறதுனால ஒரு சுட்டு மூஞ்சியெல்லாம் பெருத்துருச்சோன்னு தோணும். அதனால ஓவரால் டயட்டு மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு இருக்க நண்பர். பார்க்கலாம், இது கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த அப்டேட்டுகளை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சாதா பேப்பர் டேப்பில் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா திருப்பி வால் இருந்து எடுக்கும் போது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு. நண்பர்களே, நெக்ஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பேஜ்லேயும் திருப்பி அந்த கன்சிஸ்டன்சியை திருப்பி ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு.